அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே, என் தொகையே, நற்கணக்கே, மண்ணிஞ்சிலம்பே, மணி மேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே, சிந்தாமணி சுடரே, செங்கை செறி வளையே, தந்த வடமொழிக்கும் தாயாகி நின்றவளே, சிந்து மணர்வரப்பில் சிற்றில் விளையாடி முந்த எகுபதியர் மூத்த சுமேரியத்தார், சிந்துங்களை வடிவே, சீத்த கடற்கோளில் நந்தா கதிரோலையே, நாடகத்து பண்ணியலே வந்து குடிமறுப்போர் வாழ்த்தி வணங்குவோமே, தாய் தமிழனையை வாழ்த்தி வணங்குவோமே. தமிழர்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள். ஆம், ஏனைய மனிதர்கள் இலையும் தலையும் மானத்தை மறைக்க கட்டி கொண்டிருந்த பொழுது யானைகளின் மீது பெரும் பாறைகளை கொண்டு வந்து எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்திலே கட்டுக்கடங்காத காவிரியினோடு குறுக்கே கல்லணையை கட்டிய கரிகால் பெருவளத்தானின் பேரங்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள் தான். ஒரு போர், எதிரி பெரும்படை வருகிறான், அந்த போரிலே நாம் வெல்வோமா மாட்டோமா என்று அந்த சோழ மன்னனுக்கு ஒரு ஐயம். ஆனால் அந்த நாட்டு மக்கள் வாள் வீசியும் வேல் வீசியும் உயிரை துச்சமென மதித்து போரில் கண்ட வெற்றியை அந்த சோழ மன்னனின் காலலில் உரித்தாக்கினார்கள். இந்த மக்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவன் நினைத்திருந்தால் பொன்னை கொடுத்திருக்கலாம், பொருளை கொடுத்திருக்கலாம். ஆனால் 7 ஜென்மம் பேர் சொல்ல வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டை வெட்டினான். அந்த சோழ மன்னனுடைய வாரிசுகள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள் தான். அதில் என்ன ஐயம்? குய்குறு மணிந்த கொழுந்துவை அடிசில் இரவலர் தடுத்த வாயிற் புறவலர், கண்ணீர் தடுத்த தன்னரும் பொந்தர் கூந்தல் கொய்து அள்ளி உணவின் மனைவியோடு இனியே, புல் என்றனையால் வளங்கள் திருநகர் வான் சோறு கொண்டு தீம்பால் வேண்டும், முனித்தலை புதல்வர் தந்தை தனித்தலை பெருங்காடு முன்னிய பின்னே. இந்த பாடலுக்கு பல்வேறு பொருட்கள் இருந்தாலும் கருப்பொருள் ஒன்றுதான். பசியோடு இருக்கும் ஒரு குழந்தைக்கு தன் தந்தையும் இல்லாது போனால் எப்படிப்பட்ட மனநிலையோ அப்படித்தான் நல்ல தலைவனை கொண்ட ஒரு தேசத்தில் அந்த தலைவன் இல்லாது போனால் அந்த மக்களுக்கு என்ன மனநிலையோ அதே மனநிலைதான் என்று தயங்கண்ணியார் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்லியிருக்கிறார். இந்த பாடலை அவர் யாருக்கு சொன்னாரோ இல்லையோ, தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு அப்படியே பொருந்துகிறது. நாம் தொப்புள் கொடி உறவுகள், ஈழத்தமிழர்கள் மட்டுமல்ல, நாம் தொப்புள் கொடி உறவுகளான நாம் மட்டுமல்ல, எவனெல்லாம் தலைவர் பிரபாகரன் அவர்களை வீழ்த்தி விட்டோம், விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம் என்று கொக்கரித்தானோ அதே சிங்களவன் இவன் தான் தலைவன். இவன் இருந்திருந்தால் இந்த இலங்கை தேசம் அந்நிய தேசத்திடம் மண்டி இருக்காது என்று தலைவர் படம் பதித்த பதாகைகளை ஏந்தி கொழும்பு நகர் வீதிக்குள்ளே போராடுகிறான் என்றால் தன்னுடைய வாழ்நாளை எப்படி செதுக்கியிருப்பான் அந்த தலைவன்? தன்னுடைய சகோதரியின் திருமணத்திற்காக அவருக்கு அணிவிக்கப்பட்ட தங்க மோதிரத்தை விற்று துருபிடித்து போன பழைய துப்பாக்கியை வாங்கி தமிழின துரோகியான ஆல்பர்ட் துரையப்பாவை சுட்டுக் கொன்ற போது அவருடைய வயது 17. அகவை 17 ஆரம்பமானது தாண்டவம். சோழனின் புலிமுகம் ஈழத்திலே மறுபிறவி எடுக்க சிறு நெஞ்சினில் விதைந்த வீரம் எழுந்ததென பேரலையாய்